ஷோ டிக்கெட் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். இந்த சீரிஸ் கொஞ்சம் புதுசு. மத்தவங்க இதுவரையும் பார்க்காம இருந்தீங்கன்னா தாராளமா இதுக்கப்புறம் வந்து கண்டினியூவா வாட்ச் பண்ணுங்க. உங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ ஸ்டார்டிங்ல வந்து அப்படியே பாசமலர்ல தெளிச்சு விட்டாச்சு. ஓகே, அது ஒரு சைடு இருக்கட்டும். இந்த சீரிஸ்க்கு பேர் என்னன்னா காமிக் அட்வென்ச்சர். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா மார்வல் டிசி எல்லாத்தையுமே வந்து போட்டு செய்ய போறோம். அது மட்டும் இல்லாம தமிழ் சினிமா ஸ்டார்ஸை அப்படியே ஒரு கொலாபரேட் பண்ணி நம்ம மார்வல் கேரக்டரோட டிசி கேரக்டரோட போட்டு மெச் பண்ண போறோம். வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ அந்த வரிசையில வந்து முதல்ல யார்ல இருந்து ஆரம்பிக்க போறோம்? கோலிவுட்டோட ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ கரெக்டா வந்து ஒரு ஆக்டராகவும் சரி, ஒரு பொலிட்டிஷியனாகவும் சரி, சும்மா பயங்கரமா மாசா கிளப்பிக்கிட்டு இருக்காரு. நன் அதர் தென் தளபதி விஜய் அவங்க தான். ஸோ அவரை மெச் பண்ணி தான் வந்து மார்வலோட தரமான ஒரு கேரக்டர்ஸை வந்து கொண்டு வந்திருக்கிறோம். எப்படி ஒரு ஆள் இத்தனை கேரக்டர் நினைக்காதீங்க. அவர் நடிச்ச படங்களும் அது மட்டும் இல்லாம அவர் மார்வல் கேரக்டரை சேர்த்து ஒட்டுமொத்த ஒரு கொலாப் பண்ணி தளபதி விஜய் எக்ஸ் மார்வல் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த வீடியோ வந்து கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா வழக்கம் போல மார்வலோட கேப்டன் யாரு? நம்ம ஸ்டீவ் ராஜஸ், கேப்டன் அமெரிக்கா தான். அவருக்கு நம்ம தளபதி விஜய் அவங்களோட படத்துல என்ன படம் கரெக்டா இருக்கும் அப்படின்றத யோசிச்சதுல வந்து நிறைய விஷயம் தோணுச்சு. பட் ஆனா ஒண்ணு வந்து கொஞ்சம் எப்பிக்கா இருந்தது. ஆக்சுவலா இந்த படம் வந்து தளபதி ஃபேன்ஸ், விஜய் ஃபேன்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸே ஆகல, ஒரு 2-3 நாள் ஆச்சு, டிலே ஆச்சு. ஒரு ஃபேன் வந்து அவர் வந்து தவறிருந்தாங்க. ஸோ இந்த க்ளூவே கண்டுபிடிச்சுவீங்க. நல்லதன் தலைவா மூவி தான். ஸோ இந்த தலைவா மூவி தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வித் அலாங் வித் நம்ம கேப்டன் ஸ்டீவ் ராஜஸ் அப்படின்னா ஆரம்பிக்கணும். எதுக்குடா அந்த கேப்டனுக்கும் தலைவாகும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டீவ் ராஜஸ் கிட்ட ஒரு விஷயம், அந்த ஒன்லைன் எல்லாருக்குமே பிடிக்கும். ஐ கேன் டூ திஸ் ஆல் டே. அந்த ஒரு ஒன்லைன் இப்போ வரைக்குமே நிறைய பேரோட ஸ்டேட்டஸ் இல்ல ஒரு மோட்டிவேஷன் லைனா இருக்கலாம். பட் ஆனா இங்கிட்ட வந்து தலைவா படத்துல வந்து கூட இருக்கிற கோ ஆக்டர் ஒருத்தவங்க சொல்லுவாங்க, போங்க அவங்க உங்களை தலைவனா தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுமே கம்பேர் பண்ணாலுமே வந்து அதுமே கொஞ்சம் செம்மையா தான் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு சாதாரண ஆளா வந்து ஸ்டீவ் ராஜஸ் ஒரு சீரம் மூலமா வந்து எப்படி ஒரு சூப்பர் சோல்ஜர் ஆகி எப்படி ஒரு தரமான ஒரு கேப்டனா அவெஞ்சரா வழி நடத்தினாரோ அதே மாதிரி இங்கிட்டும் விஸ்வாபாய் அப்படின்ற அந்த ஒரு பேர் வந்து ஒட்டுமொத்த மும்பையிலுமே வந்து ஒழிச்சது. அண்ட் அந்த படத்துல தலைவா அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே வந்து போர்ட்ரேட் பண்ணாங்க. சோ அதனாலேயே வந்து நாங்க யோசிச்சது கேப்டன் ஸ்டீவ் ராஜஸ் எக்ஸ் விஸ்வாபாய் அப்படின்ற அந்த ஒரு கொலாப் தான். சோ இந்த கொலாப் வந்து கரெக்டா இருக்குன்றதுனால வந்து இந்த இது வச்சோம். சரி, ஓகே. அடுத்து வந்து எல்லாரோட ஃபேவரட்டா வந்து லவ் யூ 3000 அப்படின்னு சொல்ற மாதிரி எண்ட் கேம்ல ஒட்டுமொத்த மார்வல் ஃபேன்ஸ் ஆடியன்ஸுமே வந்து கதிகலங்க வச்சிட்டாங்க. நன் தென் நம்மளோட ஃபேவரட் அயன்மேன் தான். அயன்மேனுக்கு என்ன ஒரு விஜய் கேரக்டர் கரெக்டா இருக்குன்னு சொல்லி யோசிச்சதுல வந்து லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல வந்த ஜேடியை செலிப்ரேட் பண்ண நம்ம மாஸ்டர் மூவி தான். ஸோ அந்த ஜேடி கேரக்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா டோனி ஸ்டார்க்கா வந்து போர்ட்ரேட் பண்றீங்க. எதுக்கு ஜேடி டோனி ஸ்டார்க்? ஏன்னா காரணம் இருக்கு. டோனி ஸ்டார்க்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். எஸ், அதே மாதிரி தான் இன்டர்ன்ஷிப்னு சொல்லிட்டு சிவில் வார்லயுமே சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஸ்பைடர் மேனுமே எப்படி வளர்த்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க. பட் ஆனா இங்கிட்டு வந்து நம்ம ஜேடிக்கும் அதே ஒரு கம்பேரிசன் தான் பண்ண போறோம். எஸ், அப்கோர்ஸ் ஜேடிக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் பிடிக்கும். டெலிட்டட் சீன்ஸ்லயுமே சரி, இல்ல வந்து ஒரு ஸ்டூடெண்ட் செலக்ஷனுமே சரி, ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அவர் நின்னது எல்லாமே இருக்கு. அண்ட் அதே மாதிரி ரெண்டு பேருமே வந்து ஒரு தரமான ஒரு பாய், அவ்வளவுதான். அண்ட் அது மட்டும் இல்லாம இங்கிட்டு இவர் ஒரு ஸ்டோரி சொல்றதும், இங்கிட்டு நம்ம தளபதி விஜய் வந்து இங்க இருக்கிற அமெரிக்கா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஸ்டோரி சொல்றதும் அதுவுமே செம்ம மஜா வரும். ரெண்டு பேரும் லவர் பாய் வேற, சொல்லவே தேவையில்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம வில்லன்னு இறங்கிட்டா ரெண்டு பேருமே வந்து களத்துல குதிக்கிறதுக்கு தயங்கவே மாட்டாங்க. பிளான் ஒன்னே ஒண்ணுதான், அட்டாக் பண்றதா அப்படின்றது ரெண்டு பேரோட ஒரு தாட் ப்ராசஸ். அண்ட் இது மட்டும் இல்லாம இந்த குவாலிட்டிஸ் தான் இருக்கு அப்படிங்கிற இன்னும் நிறைய இருக்கு. ரெண்டு பேரும் ஒரு ஆல்கஹாலிக். அண்ட் அது மட்டும் இல்லாம ரெண்டு பேரும் ஒன்னா சாமிங் ஒரு ஹியூமராவுமே இருப்பாங்க. ரெண்டு பேரும் செம்ம சாமாவும் இருப்பாங்க. இப்போ வரைக்குமே வந்து பாக்குறதுக்கு அவ்வளவு ஓல்டா இருக்காரு கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து யாரை கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துல யோசிச்சப்பதான் வந்து காட் ஆஃப் தண்டரை உள்ள இறங்கலாம் அப்படின்னு. சரி, காட் ஆஃப் தண்டரை இறக்குறதுக்கு அப்ப இங்கிட்டு யார் வருவா அப்படின்ற ஒரு யோசிச்சதான் வந்து வந்தாரு நம்ம பிகிலே அப்படின்னு சொல்ற மாதிரி. எதுக்கு இங்கிட்டு பிகிலு, இங்கிட்டு எதுக்கு தாரு அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, எஸ், பிகிலுக்கும் தாருக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு கனெக்ஷன் இருக்கு. ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட இனத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கடவுள் தான். ஏன்னா இங்கிட்டு வந்து ஒரு பிகில் அஸ் அ மைக்கேல் ராயப்பனா வந்து எப்படி இருந்தாரு, அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த இடத்துக்காக அவர் எப்படி போராடினாரு, அந்த இடத்த அவர் எப்படி மாத்தணும்னு நினைச்சாரு அப்படின்ற விஷயத்துல வந்து இங்கிட்டு ஒரு சைடு கன்வின்ஸ் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாம தாரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆஸ்கார்டு வந்து எப்படி இருக்கணும், ஆஸ்கார்டை நான் எப்படி ஆளணும் அப்படின்ற விஷயத்துல வந்து அவருமே ரொம்ப மைண்ட் செட்டா ரொம்ப போக்கஸ்டா இருந்தாரு. ஸோ ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் பெஸ்ட் குவாலிட்டிஸா இருக்கிறது. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்களோட நோக்கமும் வந்து அவங்களோட இனத்தை, அவங்களோட மக்களை வந்து எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்றத யோசிச்சாங்க. ஸோ இதனாலே வந்து பிகில் எக்ஸ் காட் ஆஃப் தண்டர் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துல வந்து செம்ம போக்கஸ்டா மிக்ஸ் ஆயிருக்குது. ஓகே, அடுத்ததா காமிக் மார்வல் மூவி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாலே சின்ன வயசுல இருந்து நம்ம பார்த்து வளர்ந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபேவரட் அனிமேஷன்ல வந்து எக்கச்சக்கமான கேரக்டர்ஸை கொண்டு வந்த, அதாவது அந்த ஒரு கேரக்டர்ஸ்குள்ளே 1008 யூனிவர்ஸை கொண்டு வந்த ஸ்பைடர்மேன் தான், வேற யாருமே கிடையாது. ஸ்பைடர்மேனுக்கு இங்கிட்டு தளபதி விஜய் மூவி என்னவா இருக்கும் அப்படின்றத யோசிக்கவே தேவையில்லை. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒன் ஆஃப் கமர்ஷியல் என்டர்டைனர். ரீ ரிலீஸ் ஆகியுமே வந்து
கோடி கணக்கில் வசூல் அண்ணல வேற எதுவுமே கிடையாது. அண்ணது கில்லி தான். இந்த கில்லி மூவியை ஒரு கொலாபு போட்டா நம்ம ஸ்பைடிக்கு வந்து எந்த அளவு தரமா இருக்குமோ அவ்வளவு சூப்பரா இருக்கும். காரணம் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, ஸ்பைடர்மேன் ஒரு ஸ்ட்ரீட் லெவலா இருக்கிற ஒரு தரமான ஒரு ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன். சோ அப்படி இருக்க போகும்போது இங்கிட்ட நம்ம வேலையாரு அவரோட ஸ்ட்ரீட் லெவல், அந்த ஏரியா இந்த ஏரியா, இந்த டயலாக் நம்மளாம் சொன்னா ரொம்ப சிரிப்பீங்க, அதெல்லாம் வேணாம். சோ அந்த ஏரியா இந்த ஏரியான்னு சொல்லிட்டு ஆல் ஏரியாலையுமே ஐயா கில்லிடான்னு சொல்ற மாதிரி, சோ அந்த ஒரு டைலாக்காகவும் ஒட்டுமொத்தமா அந்த ஏரியால எவ்வளவு ப்ராப்ளமா இருந்தாலும் வேலு வருவாப்புல, வேலு இல்லைன்னா மேட்சே போர் அடிக்குன்னு சொல்ற லெவலுக்கு வச்சிருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம கூட நம்பி வரவங்களையுமே வந்து தனலட்சுமியா சொல்றேன், நம்ம வேலுதான் சொல்றேன். சோ கூட நம்பி வரவங்களையுமே வந்து பீக் லெவல்ல வச்சு காப்பாத்துவாரு. அண்ட் அதே மாதிரிதான் இங்கிட்டும் நோவே ஹோமா இருந்தாலும் சரி, இல்ல வந்து ஒரு ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் அமேசிங் ஸ்பைடர்மேன் இருந்தாலும் சரி, இல்ல ஒரு டோபி மைகரோட ஸ்பைடர்மேன் 1, 2, 3 இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் மனுஷன் வந்து அவ்வளவு ஈஸியா விட்டு கொடுக்க மாட்டாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேருக்கு மிகப்பெரிய ஒரு குவாலிட்டி என்ன பாக்குறேன்னா, ஹியூமர் தான். அசால்ட்டா ஜாலியா ஒரு ஹியூமரை போட்டு போறது. அண்ட் முக்கியமா அந்த ஒரு சின்ன பையன் அப்படின்ற அந்த ஒரு தாட் இருந்தும் கூட பட் செம்ம மெச்சூரிட்டியா மனுஷன் பிஹேவ் பண்ணிருப்பாரு. அண்ட் இதனாலே வந்து கில்லி எக்ஸ் ஸ்பைடர்மேன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இங்க கொண்டு வந்திருக்கிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாம மருதமலை மாமணியே முருகையான்னு சொல்லிட்டு வீட்டுல ஒரு மாதிரி இருந்தாலும் வெளியே வந்து ஆஞ்ச் பூஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு கபடி களத்துல செம்ம ரகலை பண்றதும் வித்தியாசம் இருக்குது. சோ அதனால வீட்டில் ஒரு மாதிரி வெளியே ஒரு மாதிரி அப்படின்றதுமே வந்து இந்த இடத்துல வந்து நாங்க சொல்றோம். இந்த மார்வல் அண்ட் எக்ஸ் தளபதி இந்த ஒரு கேரக்டர் ரெஃபரன்ஸ்ல அடுத்தது நம்ம கொண்டு வர போறது யாருமே கிடையாது. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எங்க கிட்ட ஹல்க் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா சொல்லிட்டு போறது இருக்கு. தமிழ் யாரா தமிழ்னு சொல்ற இடத்துல யார் அடிச்சா பொறி கலங்கி பூமி எதிர்றது உடம்புல தெரியுது அவன் தாண்டா தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டயலாகா இருக்கட்டும். இதுவே போதாதா, சொல்றது என்னது, வேற ஒண்ணும் இல்ல, ஹல்க்கும் எக்ஸ் நம்ம போக்கிரியா இருக்கிற தமிழும் தான். ஸோ இந்த 2 மூவியை தான் வந்து கொலாப் பண்ண போறோம். சரி, இதுக்கும் அதுக்கு என்ன ஒரு கொலாப், என்ன ஒரு ரெஃபரன்ஸா சொல்ல போறேன் அப்படின்னா, ஆக்சுவலா வந்து தமிழை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் ரக்கடு அண்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது அண்டர் த்ரெட்டாவுமே இருந்திருப்பாரு. கடைசி வந்து சத்தியமூர்த்தி ஐபிஎஸ் வந்து யாருக்குமே தெரியாம கிளைமேக்ஸ்ல வந்து செம்மையா சில்லறையில செதற விட்ட மொமெண்ட் அதெல்லாம். ஸோ அப்படி ஒரு உருமாறின ஒரு மொமெண்ட். அண்ட் அதே மாதிரி இன்கிரெடிபிள் ஹல்கா இருந்து ஷீல்டு ஏஜென்ட்டால மறைமுகமா கண்காணிக்கப்பட்டு நட்டாஷாவால அவெஞ்சர்ஸுக்கு உள்ள கொண்டு வந்து வின்டர் சோல்ஜரா இருக்கட்டும், ஏஜ் ஆஃப் அல்ட்ரானா இருக்கட்டும், என்ன கடைசியில டம்மி பண்ணிட்டாங்க அவ்வளவுதான். பட் ஆனா அதுக்கு அடுத்து வந்து ஸ்டில் ஹல்க்குக்கான ஃபேன்ஸும் இருக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி போக்கிரிதா வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவங்களுக்குமே வந்து ஒன் ஆஃப் இன்கிரெடிபிள் ஒரு வேற லெவல் அவரோட லுக்கு, அவரோட அப்பியரன்ஸ், அவரோட பெர்ஸ்பெக்டிவ், அவரோட கேரக்டரைசேஷன் எல்லாமே மாத்தின ஒரு படம். போக்கிரி வந்து ஒன் ஆஃப் ட்ரேட்மார்க் விஜய்க்கு. ஸோ அது மட்டும் இல்லாம போக்கிரில வந்து சொல்லவே தேவையில்ல, ரத்தம் சிந்தாத இடமே கிடையாது, ஹியூமர் இல்லாத படமும் கிடையாது. சோ அதனாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு குவாலிட்டி இருக்கிறதுனாலதான் வந்து போக்கிரி எக்ஸ் ஹல்க் அப்படின்றத வந்து ரெஃபரன்ஸ் பண்றேங்க. அடுத்ததா வந்து ஒரு ஃபேக் பிளாஷ்பேக்கை வச்சுக்கிட்டு ஒருத்தர் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயத்த வந்து பண்ணாரு. முக்கியமா வசூல் சாதனையா அள்ளுச்சு. அதே மாதிரி லோகன் அப்படின்ற ஒரு ஒரிஜினல் கேரக்டரை வச்சு திரும்ப டெட்பூல் உல்வரின்ல எப்படி சொல்றது ஒரு அவதார சக்தியை மறுபடியும் தலைவன் போய் கொண்டு வந்து உள்வரின்னா யாரு, ரியல் உள்வரின் எப்படி இருப்பாரு அப்படின்றது மறுபடியும் காட்ட வச்சாங்க. ஓகே, ஓஜி அவெஞ்சர்ஸ் பார்த்தவங்களுக்கு எல்லாருமே தெரியும் யார் நம்ம ப்ரொஃபசர் மேக்னெட்டோ, எக்ஸ்மேன் 97, அதுக்கப்புறம் வந்து வேற யார் பாருங்க நம்ம உள்வரின் எல்லாமே வந்து பார்த்தப்போ உள்வரின்னா உண்மையில யாரு, த பீஸ்ட் யாரு அப்படின்றது தெரியும். பட் ஆனா இப்ப இருக்கிற கிட்டுக்கு வந்து டெட்பூல் உள்வந்தர். சோ அந்த ஒரு கொலாப்பை தான் வந்து இங்க கொண்டு வர போறோம். ஆரம்பத்திலே சொல்லிட்டு ஒரு ஃபேக் பிளாஷ்பேக் வசூல் அல்னதுன்னு இங்கிட்டு வந்து ஒரு லோகன் அப்படின்ற கேரக்டரையும் கொண்டு வந்தேன். சோ நன் அதர் தென் லியோதாஸ் எக்ஸ் நம்ம லோகன் அஸ் அ உள்வரின் தான். சரி, எதுக்குடா இது அப்படின்னு கேட்டீங்கன்னா, லோகன் அண்ட் உள்வரினுக்கு வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு உள்வரினா இருந்தப்போ அவர் எப்படி போர்ட்ரேட்டா இருந்தாரு, ஒரு லோகனா இருந்தப்போ அவர் அந்த சின்ன பொண்ணுக்காகவும் அவங்க இருக்கிற மக்களுக்காகவும் எப்படி வந்து மாறினார் அப்படின்ற விஷயத்த வந்து காமிச்சிருந்தாங்க. கடைசியில வந்து ஓகே, முதுகுல குத்தி மூளையை வந்து வெளியெடுத்த கதையா தான் இருக்குது, அது வேற விஷயம். பட் அதே மாதிரி இங்கிட்டு ஒரு லியோதாஸா இருந்து ஒட்டு மொத்தமா ட்ரக்ஸ்ல எவ்வளவு பெரிய மாஃபியா கேங் ஒன்று பண்ணாரு அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். பட் அதே மாதிரி ஒரு பார்த்திபனா சாதாரண ஒரு ஃபேமிலி மேனா இருந்து எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. திரும்பவும் நான் தாண்டா லியோதாஸ் அப்படின்ற அந்த ஒரு உருவத்தை தான் இருக்கட்டும். சோ இந்த ஒரு கொலாபை தான் இங்க கொண்டு வர போறோம். அண்ட் 2 பேருமே வந்து அவங்களுக்கு கூட இருக்கிற எல்லாருமே வந்து பாத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஃபைட்டுன்னு வந்துட்டா எவனையும் பார்க்க மாட்டோம், ரத்தம் தான் அப்படின்ற அந்த மோடுக்குமே போனதுமே பார்த்தோம். சோ அதனாலே வந்து லியோ எக்ஸ் உள்வரின் அப்படின்ற இந்த ஒரு கேரக்டரைசேஷன் வந்து நம்ம மென்ஷன் பண்றோம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இந்த எபிசோட டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச். டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு யாரடா சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. நம்ம ஷோ டைரக்டர் தான் கடைசி வந்து போட்டது மெர்சலை யூஸ் பண்ணலாமே அப்படின்னு. மெர்சலா எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்துல வந்து மெர்சல்ல வந்து பாத்தீங்கன்னா வெற்றி ஒன் ஆஃப் த ஒரு டெட்லியஸ்ட் மெஜிஷியன், மாறன் ஒன் ஆஃப் த கைண்டஸ்ட் டாக்டர். ஸோ அதனாலே வந்து இந்த கொலாப் 2 ஓகே. அப்ப டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் எப்படி ஒன் ஆஃப் த தரமான ஒரு டாக்டர்,
பிளஸ் ஒன் ஆஃப் த தரமான ஒரு மெஜிஷியன். ஸோ சாஸ்திர சுப்ரீம் வேற சொல்லவா வேணும், மல்டிவர்ஸ் டிராவலருங்க, ஒன் ஆஃப் த மல்டிவர்ஸ் டிராவலர். ஆனா அவரை போய் டூம்ஸ்டே அனௌன்ஸ் பண்ணாம விட்டாங்க. சரி அதை விடுங்க, அது வேற விஷயம். ஸோ இந்த ஒரு காரணத்தினாலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெர்சலையும் ஒரு டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுமே வந்து இங்க கொலாப் பண்றோம். கேரக்டரைசேஷன் டிஃபரன்ஸ் பண்ணணும்னா தாராளமா பண்ணலாம். ஒரு வெற்றி ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், முக்கியமா ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறதுல வேற லெவல்ல தரமான ஒரு மனுஷன். வெற்றிமாறன், ஃபாதர் வெற்றிமாறன் என்ன நம்ம டேனி பண்ணாப்லையோ அதேதான் வந்து அவரோட மெஜிஷியன் இடத்துல வச்சு ஒரு பாட்டில வச்சு அடிச்சு சின்ன சின்னதா சித்திரவதை பண்ணி கடைசியில வெற்றிமாறன் சேர்ந்து க்ளோஸ் பண்ணாங்க. பட் அதே மாதிரி இங்கிட்டு மாறன் எடுத்தோம் அப்படின்னா எவ்வளவுக்கு எவ்வளவு ஹம்பிளா இருக்க முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு ஹம்பிளா இருந்து ஏன் ப்ரப்போஸ் பண்ணவே தெரியாம இன்டைரக்டா நம்ம தலைவர் ப்ரப்போஸ் பண்ணாரு. அதே பெரிய விஷயம் தானேங்க, சொல்லவா வேணும். இங்கிட்ட வந்து நம்ம டாக்டர் சேஞ்ச் ஐ லவ் யூ இன் எவ்ரி யூனிவர்ஸ் சொல்லுவாரு. பட் ஆனா இங்கிட்டு வந்து ஐ லவ் யூன்னு சொல்லாமலே ரோஸ் மில்க் வேணுமா அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையாலே சமந்தா மனசை பிடிச்சிட்டாரியா. சோ இந்த ஒரு ரெஃபரன்ஸ் தான் இங்க கொண்டு வரோம். அது மட்டும் இல்லாம கடைசியில வந்து சண்டைன்னு வந்து ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து சம்பவம் பண்றதுல ஸ்பெஷலிஸ்ட். டாக்டரா இருந்தானே மியூசிஷியனா இருந்தானே யாரா இருந்தாலும் அட்டி தான் உத தான் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துலயுமே கடைசியா வந்து வில்லனை போட்டுதாங்க பார்த்தோம். இங்கிட்டு டாக்டர் செஞ்சுமே அதே தான். ஒரு டாக்டராவும் சரி இல்ல ஒரு மெஜிஷியனாவும் ஒரு சாஸ்திர சுப்ரீமாவும் சரி ரெண்டுத்துலயுமே வந்து செம்மையா களை கட்டி இருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம கூட இருக்கிறவங்க அதே தான் ஒரே இடம். கூட இருக்கிறவங்க எவ்வளவு ஹம்பிளா பாத்துக்கணும் அதே மாதிரி ஹம்பிளா பார்த்தாங்க. சோ இதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட ஒன் ஆஃப் தரமான ஓஜி அவெஞ்சர்ஸ் லிஸ்ட்ல இருக்கிறது. அண்ட் இதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய வந்துகிட்டே இருக்கும், அதையும் மட்டும் பார்க்க மறந்துடாதீங்க. மறக்காம நம்ம ஷோ டிக்கெட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ பத்தின தாட் எப்படி, இந்த வீடியோ எப்படி இருந்தா அப்படின்னு தரமா கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேற எப்படி நடந்து உங்களுக்கு நினைச்சது. வணக்கம்.